ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் ஜிகே பகுதியில் இருக்கக்கூடிய 150 பாடங்களை எப்படி நம்ம கையில இருக்கிற மொபைலை வச்சு ஈஸியா படிக்க போறோம் அப்படிங்கிற ட்ரிக்ஸ் தாங்க உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக், இந்த 5 ஸ்டெப்பை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ண போறோம். இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட்சிங். ஒரு பாடம் இந்திய அரசியலமைப்பா நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அதை எடுத்து ஒரு வீடியோவை பொறுமையா 1 மணி நேரம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம வீட்டுல பெண்களா இருந்தா நாங்க சமையல் பண்ற நேரத்திலையும் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்திலயுமே இதை என்ன பண்ணிடுவேன், நான் பார்த்துருவேன். சமையல் பண்ணும்போது என்ன பண்ணிடுது, ஒரு ஹெட்செட்டையோ இதையோ வாங்கிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் அந்த பாடத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஏன்னா அதை பார்த்ததோடு நம்ம மனசுல எதுவுமே இருக்குன்னா எதுவுமே இருக்காது. ரெண்டாவது அடுத்து யாராவது ஒரு ஷார்ட்கட் வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த ஷார்ட்கட்டையும் நம்ம கேட்டு அதையும் மைண்ட்ல உள் வாங்கிக்கணும். ரெண்டாவது என்ன பண்றோம், ஷார்ட்கட் வீடியோ பார்க்கும்போது அந்த பாடத்தை 2 தடவை நம்ம மைண்டு வாங்குது. மூணாவது என்ன பண்ணணும், 100 கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு புக்கு ஜிஎஸ்க்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. விவி ஆன்லைன் அகாடமி நான் படிக்கும்போது இருந்தது, அதுல இருந்து வாங்கி வச்சுட்டு அந்த இதை எடுத்து 100 கொஸ்டின் என்ன பண்ணுவேன், மக்கப் பண்ணுவேன். அப்படியே இது அப்படி சொல்லிட்டு அந்த ஷார்ட்கட்டையும் வச்சு அந்த பாடத்தையும் வச்சு 100 கொஸ்டின் மக்கப் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணலாம், திரும்ப ஒரு தடவை அப்படியே எல்லாத்தையும் வாட்சி விட்டுட்டு அப்படியே நோட்ஸ் பார்த்தீங்கன்னா 4K அகாடமின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்ஸை உங்கள் நோட்டில் நீங்கள் என்ன பண்ணிருங்க, உட்காந்து ரைட் பண்ணிருங்க. ஒரு 1/2 hour வீடியோ இருக்குன்னு வைங்களேன், வெறும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணிட்டு மொபைலே வச்சுட்டு என்ன பண்ணிருங்க, எழுதிருங்க. நோட்ஸ் எழுதி முடிச்சுட்டு இப்போ நீங்கள் நோட்ஸை உட்காந்து படிங்க. 100 கொஸ்டின் ஒரு தடவை படிச்சிங்க. ஷார்ட்கட்டையும் கேட்டதோடு விட்டுறக்கூடாது, நோட்ல நீங்க கட்டாயம் எழுதிடணும், ஓகேவா? அந்த ஷார்ட்கட்டையும் எழுதி வச்சுக்கணும். இப்போ அந்த நோட் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்க, ஷார்ட்கட் வீடியோ பார்க்குறீங்க, பார்த்துச்சு இப்போ என்ன பண்ணணும், டெஸ்ட் கொஸ்டின் எடுத்து நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணும். இப்போ டெஸ்ட் போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்க இந்த பாடத்தை முழுமையா படிச்சிருக்கோமா, என்ன மிஞ்சி ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மிஸ் ஆகுங்க. அதாவது கூற்று ஸ்டேட்மெண்ட்ல வைக்கும்போது கொஞ்சம் குழப்பம் இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா அது லைன் பை லைனா நம்ம ரீட் பண்ணல அப்படிங்கிற பட்சம் அதுக்காக அந்த ஒரு கொஸ்டினை நம்ம லைன் பை லைனா ரீட் பண்ணணும் உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா எந்த ஜிஎஸையும் கவர் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் வேலை நீங்க சிலபஸை எல்லாத்தையும் நீங்க தொட்டிருக்கணும், அது மட்டும்தான். இப்போ என்ன அப்படின்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பார்த்த உடனேயே நம்மளுக்கு எல்லாமே மைண்ட்ல வந்துடணும். அப்படியே நீங்க ஒரு தடவை வாசிச்சா அப்படியே மூளை அப்படியே இது மாதிரி ஒப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறோம். 1 நாள் படித்தேன், 2 நாள் படித்தேன், என்னால் முடியல, மறக்குது. இப்போ நம்ம தெருவுலயே நடந்து போயிட்டு இருக்கோம், எத்தனை மக்களை பார்க்குறோம். யாராவது பார்த்த எல்லாரும் நம்மளுக்கு மைண்ட்ல இருக்காங்களா, இருக்க மாட்டாங்க. நம்மள யாரு இம்ப்ரெஸ் பண்றாங்களோ அவங்கள நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அல்லது அவங்கள ஒரு 2 டைம் 3 டைம் மீட் பண்றோம் அப்படின்னா அவங்கள நான் அங்க பார்த்துருக்கேன் அப்படின்னு என்ன பண்றோம், நம்ம ஞாபகப்படுத்தி நினைவுபடுத்தி வச்சுக்கிறோம். அதே மாதிரி தாங்க, நீங்க ஒரு பாடத்தை பார்த்த உடனே நான் இது பண்ணணும் அப்படின்னா அது எப்படி, அது சாத்தியமா? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதை கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சுட்டு ஒரு பாடத்தை இந்த மாதிரி 5 டைம் நீங்க கேட்கும்போது பாலிட்டியா இந்த பாடமா, இந்த பாடத்துல இந்த கொஸ்டினா இங்க இருக்கு, என் நோட்ல இந்த பேப்பர்ல இந்த இடத்துல இருக்கு. ஒரு பாடம் படிச்சாலும் தெளிவா படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு பாடம் இந்திய அரசியலமைப்பு, அது ஒரு பாடம் 10th நீங்க தெளிவா கண்டென்ட்டை புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்குமே புரியாம தான் இருந்துச்சு. திரும்ப திரும்ப அந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப கேட்க ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். அதோட 10th படித்ததை விட 6th ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட்னு வைங்களேன். இங்கே படிக்கிறது அதே தான் அங்கே இருக்க போது, வாசிக்க மட்டும் போறீங்க. உங்கள் நோட்லேயே 10th அரசியலமைப்பு போடும்போது அதுக்கடுத்து 6th அரசியலமைப்புன்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டுட்டு 6th இருக்கிறத ஃபுல்லாக எழுதிருங்க. எடுத்த உடனே 12th போகாதீங்க, ஓகேங்களா? அப்புறம் 12th இருக்கிற அரசியலமைப்பை எடுத்து படிச்சுட்டு இதே கண்டென்ட் தான் அங்கேயும் இருக்க போது, இதே ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, அதே நோட்லேயே ஆட் பண்ணிடுங்க. நோட்ல இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் 10th எழுதுறீங்க, அதுக்கடுத்து 6th எழுதுறீங்க, அதுக்கடுத்து 12th எழுதுறீங்க. எழுதிட்டு 2 பேஜ் விட்டுறணும். நீ இந்த 2 பேஜ் எதுக்குன்னா, நீங்க டெஸ்ட் போடும்போது நிறைய கொஸ்டின்ஸ் கிடைக்கும். பிஒய்க்யூ கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கணும். இந்த நம்ம படிச்ச இந்திய அரசியலமைப்பு டாபிக்ல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. அதுக்காக குரூப் 1 லெவல் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்படி கேட்டிருக்கான் அப்படி கேட்டால் நம்ம குழம்பிடுவோம். அதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க குரூப் 4 லெவலுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெவல்ல இருக்கிற கொஸ்டின்ஸை கம்பேர் பண்ணி இந்த கொஸ்டினா நம்மளுக்கு தெரியுது, அப்ப அரசியலமைப்பா ஒரு பாடம் படிச்சோம். இப்படி படிச்சு உங்களுக்குள்ள நீங்க ஒரு கான்பிடென்ட்டா கொண்டு வரணும். அப்ப அடுத்து இந்திய அரசியலமைப்பு படிச்சிட்டோமா, அதே ஆர்வத்தோடு நீங்க என்ன பண்ணணும், மத்திய அரசை அப்ரோச் பண்ணணும். மத்திய அரசா லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், 10th இருக்கும், ஹையர் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். இந்த ஒரு பாடம் அரசியலமைப்பு அப்படிங்கிறது 3 பாடத்துக்கு சமங்க. அதே மாதிரி மத்திய அரசு 1ங்கிறது 3 பாடத்துக்கு சமம். இங்க 10th இருக்கிற இந்த 3 பாடம் தான் அப்படியே 12th இருக்கக்கூடியது. அதுதான் பாலிட்டிக்கு மூலம். மிச்சம் இருக்கிற எல்லாம் நீங்க ஆட் பண்றது, மக்கப் பண்றது, புக்ல இருக்கிற டேட்டாவை ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதி இந்த பகுதி அப்படி சொல்லிட்டு நீங்க அது கூட பின்னாடி ஆட் பண்ணி போயிட்டே இருக்கணும். பாலிட்டிக்கு ஒரு
புக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாலிட்டியா முக்கியமாக இந்த 3 பாடம். இந்த 3 பாடம் அப்படின்னா 10த்னா இதே 3 பாடம் அங்கே எங்கே இருக்கும், 12th இருக்கும், லோயர் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. மொத்தமே இதுவே 9 பாடம் ஆகுது. 3 பாடம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா 9 பாடம் படித்ததுக்கு சமம். அப்போ இப்படி படிக்கும் போது 100 பாடம் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாடங்கள் உங்களுக்கு. இந்த 50 பாடங்கள் அப்படிங்கிறது நீங்கள் எத்திக்ஸ் அது இதெல்லாம் கொஸ்டின் இங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து இம்பார்ட்டன்ட்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய பாடங்கள் தான். ஃபர்ஸ்ட் இந்த 100 நீங்க தெளிவாகிட்டு, இந்த 100ல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நான் அடிப்பேன். ஒரு வினா விட மாட்டேன் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டு, அதுக்கப்புறம் வெளியில போங்க. அந்த வெளியில இருக்கிற அந்த கொஸ்டினுக்கெல்லாம் நீங்க போயிட்டு, நம்ம புக்ல இருக்கிற அந்த ஒரு கொஸ்டின் விடும்போது அதுல என்ன இருக்கு? நீங்க அவ்ளோ கன்டென்ட் வெளியில போய் அவுட் சோர்ஸ் படிச்சு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அதுக்கு இந்த ஸ்கூல் புக்ல இருக்கிற கன்டென்ட்ட தெளிவா படிச்சு, நம்ம தப்பு இல்லாம இந்த இதெல்லாம் படிச்சுனாவே அத வச்சு நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். படிக்க டிஎன்பிஎஸ்சி படிக்க வர்ற எல்லாரும் அப்படியே எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வரதான் நம்மளாம் நினைச்சுக்கிறோம். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். எக்ஸாம் ஹாலுக்குள்ள போற வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், நான் பாஸ் ஆக மாட்டேன். அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். வெற்றி பெற்று தேர்வு எழுதி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் நான் பண்ணேன் கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வர எல்லா மனநிலையும் இப்படிதான். எல்லாரும் இப்படிதான் படிச்சுட்டு போயிருப்போம். எல்லாரும் யாருமே அட்டை டு அட்டை கிடைச்சிட்டு போறது இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. பயம் அப்படிங்கிறது நமக்கு தேவையே இல்லாதது. ஓகேங்களா? பாலிட்டியா அதே மாதிரி எக்கனாமி 10th ஸ்டாண்டர்ட்ல பேசிக்காக தான் இருக்கும். படிக்க வேண்டியது ஹையர் ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அதை படிச்சுட்டு 10த்லாம் ஜஸ்ட் ரீடிங் தான். அந்த 10th இருக்கிற 6 பாடமே பாட லிஸ்ட்டே கிடையாது. அங்கே இருக்கிறத நீங்கள் படிப்பீங்க. 5 இங்கே 10 பாடம் படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்கனாமி அப்படிங்கிறது அதுலேருந்து கொஸ்டின் வந்தால் நம்ம எந்த பண்ணலாம், அட்டன் பண்ணிடலாம். அதில் இருந்துதான் கொஸ்டின் வரணும் அப்படின்னு கிடையாது. இன்னொருத்த படிக்கிறான் அந்த பாடத்தை, அதுலேருந்து கொஸ்டின் வந்தால் நீ விடக்கூடாது. அதுதான் காம்படிஷன். ஓகேங்களா? அதான் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்கும் கஷ்டம். அவன் அடிக்கிறான்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறத ஒருத்தன் அடிப்பான். அவன் அடிக்கும் போது நீ அந்த கொஸ்டின் அந்த இடத்துல இது பண்ணியிருக்கணும். அவனுக்கு கட் ஆஃப் 180, அதில் 160 வருதுன்னா நம்மளுக்கு 160ல ஒரு போஸ்ட் இருக்க போகுது. அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் இது பண்ணணும் அப்படின்னா யாருமே நினைக்காதீங்க. ஐஎன்எம் பார்த்தீங்கன்னா 10th ஐஎன்எம் 10th ஐஎன்எம் படிக்கும் போதே அப்படியே 12th ஐஎன்எம் படிக்கணும். இங்கே இருக்கிற கண்டென்ட் அங்கே இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பேர் எக்ஸ்ட்ரா ஆகும். கொஞ்சம் கதை இருக்கும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதில் இல்லாத கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும். அவ்வளோதான். அப்போ ஹிஸ்ட்ரி எப்படின்னா 7. ஹிஸ்ட்ரிலாம் எப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே சிந்துவெளியில் வச்சிருப்பேன். ஒரு 20 பக்கத்துக்கு வச்சிருப்பேன் சிந்துவெளி. யார் டெஸ்ட் கொடுத்தாலும் ஒரு 5 நிமிஷம் அந்த சிந்துவெளியை அப்படியே அந்த 20 பேப்பரையும் பெரட்டுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். அப்படியே பெரட்டி விடுவேன். சிந்துவெளியிலேருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் தப்பே விட மாட்டேன். அப்படியே என்னோட நோட்டில் கொண்டு வந்து வச்சுருவேன். டெஸ்ட் போட்டு டெஸ்ட்டில் 1-2 கொஸ்டின் தப்பு விடுவேன் பாருங்கள். கன்ஃபியூஷன் ஆகுமே அதையும் நோட்டை என்னோட இந்த கொஸ்டின் நான் போன டெஸ்ட்டில் தப்பு விட்ட கொஸ்டின் அப்படி சொல்லிட்டு எழுதிடுவேன். அடுத்த டைம் இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவேன், தப்பே விட மாட்டேன். இதுக்கு தான் டெஸ்ட் போடுறது. இல்லைனா பின்னாடி நம்ம நோட்டில் அந்த கொஸ்டின் இல்லையா, டெஸ்ட் போட்ட கொஸ்டின் 2 பேப்பர் ஒரு பாடம் முடிச்சுட்டு விட்டுறணும். சிந்துவெளி சம்மந்தமாக சிந்துவெளி 6th இருக்கும், 9th இருக்கும், ஹையர் ஸ்டாண்டர்டில் ஒரு இடத்துல இருக்கும். அப்போது அதை கொண்டு என்ன பண்ணணும், இங்கே எழுதிடணும். எழுதிட்டு புதுசாக என்ன கொஸ்டின் கிடைக்குதோ அதில் 2 பேஜ் விட்டுட்டு அதில் ஆட் பண்ணிகிட்டே வரணும். பிவைக்யூவும் பார்த்துடணும். ஈஸியாக இருக்கிற பிவைக்யூவை நம்ம இது பண்ணிக்கணும். அப்படி தான். ஜாகிரஃபியா 10th இருக்கிற 7 பாடம் படிங்க. லோயர் ஸ்டாண்டர்டில் ஒரு 2 பாடம் இந்த காலநிலை, இந்த வானிலை அது சம்மந்தமாக ஒரு முக்கியமான பாடங்கள் இருக்கும். அதுலேருந்து புக் பேக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு அதெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு கொஷினை விடக்கூடாது. அப்படி நினச்சி தான் கவர் பண்ணணும். சயின்ஸு 10th சயின்ஸை தெளிவாக படிங்க. லோயர் ஸ்டாண்டர்டில் பாக்ஸு இதில் கொஸ்டின் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் பாருங்கள். ஒரு சில பகுதி இதில் வந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டாக. அதை மட்டும் படிங்க. தமிழங்காரம் உப்பில் லோயர் ஸ்டாண்டர்டில் ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அப்போ லோயர் ஸ்டாண்டர்டில் அதை போய் படிங்க. இந்த நோய்கள் லோயர் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குன்னா அதை மட்டும் போய் படிங்க. இங்கே எப்படின்னா ஹார்ட் ஒர்க் அப்படின்னு போட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் படிக்கிறவங்க தோத்துடுறோம். யார் டெக்னிக்காக யூஸ் பண்ணி இதுலேருந்து வந்தால் நம்ம அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறோமோ அவங்க ஜெயிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் ட்ரிக்கு. இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி படிங்க. ஒரு நாளைக்கு 2 பாடம் ஜிஎஸ் ஃபுல்லாக உட்காந்துட்டு இதையே ஆர்வம் வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ நான் பாலிட்டி படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் பாலிட்டி எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 பாடம் படிங்க. அடுத்தடுத்து 3வது பாடம் 4வது பாடம் இந்த பாலிட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு படிச்சிருங்க. ஒரு இது போனதுக்கப்புறம் இல்லை எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது, ஏன்னா ஒரே இது வச்சுட்டே இருந்தாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்போ மாற்றி படிங்க. இப்போ பாலிட்டியில் ஒரு இது படிங்க. அடுத்து ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும். இப்போ பிடிச்ச சப்ஜெக்டை விட கொண்டு வாங்க. போர் அடிக்காமல் நீங்கள் தான் உங்கள் மனநிலையை மாற்றணும். ஃபஸ்ட் நானாக மாற்றி படிச்சுட்டே இருப்பேன். இடையில தமிழ் எடுத்துகிட்டு இருப்பேன், மேக்ஸ் எடுப்பேன்,
ஒரு சில நேரம் தூக்கம் வர்ற நேரம் ஒரு சப்ஜெக்ட் அந்த மாரி மாத்தி, மாத்தி எப்படியும் நீங்க படிச்சாகணும். டைவர்ட் ஆகி இத விட்டு வெளிய போகணும் அப்படிங்கிறத மட்டும் நினைக்கக்கூடாது. எப்படியோ நீ படிச்சாகணும். அத மட்டும் நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டு படிச்சேன். எனக்கு ஒரு போஸ்ட் வேணும் அப்படின்னு நெனச்சு மட்டும் படிங்க. கண்டிப்பா ஒரு போஸ்ட்னால நம்மளுடைய வாழ்வாதாரம் மாறும். மாத்தணும் நம்மளுடைய நிலைமை, நம்மளோட சூழ்நிலை. ஏன்னா படிக்க வர்ற எல்லாருக்கும் என்ன இருக்கும்? ஒரு கஷ்டத்த மனசுல வச்சுட்டு தான் நம்ம வெறியோட என்ன பண்றோம்? பண்ணிட்டுருக்கோம். அத மனசுல நெனச்சு பாருங்க. உங்களுக்கு புடிச்ச ஒரு நிகழ்வ வச்சுக்கங்க. இதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம். 1 வருஷம் கஷ்டப்படுறோம், 2 வருஷம் கஷ்டப்படுறோம். ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, நினைங்க. கண்டிப்பா உங்க கையில ஒரு போஸ்ட் அடுத்த வருஷம் இருக்கும். ஓகேங்களா? அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. பாய்.